ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு வழியாக வந்து எலெக்ஷன் முடிஞ்சு பரபரப்பாக இருந்து இப்போ படபடப்பாக போயிட்டுருக்கு. எல்லாமே திக் திக் மைண்டில் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணுறது, ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்களாகிய எல்லாருமே வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. ஸோ அரசியல்வாதிங்க ஏதாவது தலைவர்களை வந்து சிஎம் யாரெல்லாம் போட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி எலெக்ஷன் மாவட்ட செயலாளர்கள் வந்து எம்எல்ஏவை போட்டுக்கிறோம், அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி திக் திக் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு திக்கான எலெக்ஷன் தான். ஏன்னா அது வந்து யாரெல்லாம் வந்துச்சுன்னா டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் யார் பணம் அதிகமாக செலவு பண்ணாலும் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ அப்படி இல்லை, பணங்கள் நிறைய செலவிடப்படவில்லை. எனக்கு தெரிஞ்சு வில்லேஜில் தான் ஏதோ காசுலாம் கொடுத்தாங்கன்றது கேள்விப்பட்டிருந்தாங்க. சிட்டிக்குள்ளே பெருசாக நடக்கலை. ஸோ அதனால் காசு கொடுத்த வாட்டி ஓட்டு வாங்க முடியாத அளவுக்கு டிவிக்கே வந்துட்டாங்க. ஸோ இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டிவிகே தலைவர் விஜய் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் நான் மீண்டும் மீண்டும் அகைன் அவரை பற்றி வீடியோஸ் போடுறேன்னா, ஒரு ஊழலா தமிழகம், லஞ்சமில்லா தமிழகம், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிற அந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக ஒரு நல்ல ஆட்சி, உண்மையான ஆட்சி, மக்கள் ஆட்சி, ஸோ ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு போதையில்லா தமிழக ஆட்சி, இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிவிகே தான் வரணும். டிவிகே தலைவர் விஜய் தான் வரணும். ஸோ இந்த ஊழல் பண்ணுற டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ தேவையில்லை. ஸோ இப்போ வரங்க, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிவி எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, என்ன பண்ண போறேன்னே தெரியல. பக்குன்னு எல்லாமே இருக்காங்க. ஒருத்தர் ஆனால் துபாய் கிளம்பிட்டாரு, இவர் ஆனால் கொடைக்கானல் கிளம்பிட்டாரு, ரெஸ்ட் எடுக்க போறாங்களா? ஏன்டா இடியட்டு முட்டாள் நாய்ங்க ரெண்டு நாயுமே வீட்டில் அவ்வளோ பெரிய வீடு வச்சுக்கிறீங்க, தெருவு வீடு வச்சுக்கிறீங்க, தெருவுக்கு வீட்டில் வந்து ஏசி போட்டு வச்சுருக்கீங்க. இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஏசி, கூலிங்கான ஏசி எல்லாமே இருக்குது. ஈசிஆரில் வீடு இருக்குது, ஓஎம்ஆரில் வீடு இருக்குது, பாய்ஸ் கார்டனில் வீடு இருக்குது, கோபாலபுரத்தில் வீடு இருக்குது, தேனாம்பேட்டில் வீடு, எல்லாமே சுற்றி வீடு, சொத்து சோகம் எல்லாம் வச்சுருக்கீங்க. இது ஒரு வந்து கொடைக்கானல் போய் துபாய் போயிட்டாரான். இல்லை, இந்த மாதிரி ஆளுங்க இருந்தால் எங்கேருந்து தமிழ்நாடு உருப்படும்? ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு 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 பொறுப்பு இல்லாதவங்களை தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தாத்தா வந்து காலங்காலமாக சேர்த்து வச்சுட்டு போயிட்டாச்சு, இவங்களும் வந்து காலங்காலமாக சேர்த்துறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்காக நான் தொண்டாற்ற வரேன். ஏன் விஜய்க்கு ஃபஸ்ட்டு ஓட்டு போட சொன்னாங்க, அவர் ஏன் எனக்கு போடுங்க. விஜயாக நான் சொல்கிறத ஒரு வாட்டி கேளுங்க, அப்புறம் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு விஜய் அவ்வளோ பணிவாக, அவ்வளோ ஒரு அன்பாக வந்துட்டு ஒரு ஒரு பாகுபலி படம் மாதிரி கட்டளையே சாசன்ற மாதிரி மக்களுக்காகவே நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாகுபலி சொன்ன மாதிரி, அடுத்த பாகுபலி மகேந்திர பாகுபலி, அமேந்திர பாகுபலி மாதிரி நம்ம விஜய் தான் வந்திருக்காரு தமிழ்நாட்டை காக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து ஃபியூச்சர் நல்ல தலைவர். அவர் சொன்ன சொல்லுக்காக தான் வந்து உலகம் முழுத்துல இருந்து எல்லாருமே வந்தாங்க. ஸோ வந்துட்டு ஃப்ளைட் பிடிச்சி வந்தாங்க, ட்ரெயின் ஏறி போனாங்க, பஸ் ஏறி போனாங்க, போனவங்க பாதி பேர், போகாதவங்க பாதி பேர். போனவங்களே வந்து எவ்வளோ பேர் விஜய்க்காக, அந்த நல்ல உள்ளத்துக்காக ஓட்டு போட்டால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஓட்டவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் போட்டேன் டிவிகே தலைவருக்கு. ஸோ என்னோட தலைவர், நான் வந்துட்டு மானசீக தலைவராக அவர் மட்டும் தான் ஏற்றிருக்கேன். ஸோ மற்றபடி இல்லை. ஏன்னா போன எலெக்ஷன் கூட டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன், வேறு வழி இல்லை. ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. 2 பேரும் ஊழல் பார்த்தேன். சரி, ஓட்டு போடாமல் தான் நல்லா இருக்காது. ஐயோ, 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருது, ஓட்டு போடாமல் நல்லா இருக்காது அழகான்னு சொல்லி தான் ஓட்டு போட போனது. ஸோ அது வந்து மனசு குத்தும். ஏன் ஓட்டு போடல, ஏட்டுச்சு நல்லா மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளே நினைச்சாலும் ஓட்டு வராது. ஸோ அது வந்து காசு கொடுத்து வாங்குற பொருள் கிடையாது. ஸோ அதனால ஆப்ஷன் கிடைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால வந்து அந்த ஆப்ஷன், நல்ல தலைவர், ஒரு டிவிகே தலைவர் அவரோட ஃபீல்டை விட்டுட்டு மக்களுக்காக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வராரு. நம்பி தான் பார்ப்போமே, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ எல்லாமே சொல்கிற ஒரே வார்த்தை தான், தூங்க போகிறோம். ஸோ தூங்கி எழுந்தால் தான் நிலை. ஒரு நம்பிக்கையில் தான் போகிறோம். நம்ம தூங்கி எழுந்திரிச்சிருவோம், உயிரோட எழுந்திரிச்சிருவோம் தான் நிலை. ஏன்னா மனுஷன் படுத்து தூங்கிட்டான்னா செத்த போன மாதிரி தான், என்ன நடக்குதுன்னே தெரியாது. முடிச்சு பார்த்தா தான் தெரியும். அவனோட உசுர் அவன் கையில் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அப்படி இருக்கும் போதே மக்கள் மனுஷனோட உயிர் மனுஷங்கிட்ட இல்லாதப்போ அவ்வளோ ஆடாத ஆட்டெலாம் எல்லாமே ஆடுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஆட்டத்தெல்லாம் அடக்கி வைக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து கடவுள் இருக்காரு. ஸோ யார் என்ன எவ்வளோ ஆடினாலும் அவங்க எல்லாருமே அடக்கிடுவார். அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் வந்துட்டு ஆடாத ஆட்டெலாம் ஆடிட்டாங்க. டிஎம்கே ஓட்டம், ஏடிஎம்கே ஓட்டம், 2 பேருமே ஃப்ராடு கட்சிங்க, 2 பேரும் ஊழல்வாதிங்க. ஸோ ஒருத்தர் இப்படி துபாய் போகிறாரு, ஒருத்தர் வந்துட்டு கொடைக்கானல் போகிறாரு, எடப்பாடி எங்கே போனான்னு தெரியல, அவர் சொந்த ஊரில் இருக்காருன்னு தெரியல. ஸோ எல்லாமே ஊழல் தான். கட்டாக பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சில ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் போகிறாங்க. இங்கே மக்கள் சோத்துக்கும் தண்ணிக்கு சிங்கிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நான் அடுத்த கடன் என்ன, அடுத்து என்ன பிரச்சனை. ஸோ வெயில் வாட்டி வதைக்குது, எந்த வேலையும் போக முடியாது. வீட்டுக்குள்ளே யார் சோறு போடுவா, யார் வாடகை தருவா, வாடகை வீட்டில் யார் வாடகை தருவா. ஸோ மற்ற சட்ட வேலை எடுப்பாங்க. இப்போ ஜூன் மாதம் ஸ்கூல் திறப்பாங்க, ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்னன்றது அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ இவங்க ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க, ரெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு
ஸோ அதனால் மக்களே வந்து டிவிக்கே தான் வரும். ஏன் வரும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா, ஒரு நல்லாட்சி, ஒரு தூய்மையான ஆட்சி, ஒரு தூய சக்தி ஆட்சி வேணும் அப்படின்னா டிவிக்கே தான் வரணும். ஸோ மக்கள் வந்து பேசி பேசி அவ்வளோ கவர் பண்ணியிருக்காரு விஜய். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், என்ன நல்லது பண்ணுவேன், என்ன பண்ண மாட்டேன் அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்துட்டு சூர்யா அப்பா சிவகுமார் கூட பார்த்தீங்கன்னா சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு சொல்லலை, சொல்லாமல் என்னென்னா யார் அரசராக வந்தாலும், யார் முதலமைச்சராக வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும். ப்ளஸ் போதையில்லா தமிழகம் இருக்கணும். எல்லா ஒயின் ஷாப்பும் போடணும், எல்லா ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கு. குடும்பத்தோடு சேர்ந்து கோடி கோடியை கொள்ளடிச்சு உட்காந்து சாப்பிடாம மக்களுக்காக சேவை செய்யுங்க, சேவை செய்யணும். வர அரசு வந்து மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு அவர் அழகாக சொல்லியிருக்காரு. ஸோ அது காரணம் வந்து யாரை சொல்லியிருக்காருன்னா விஜய் தான் சொல்லியிருக்காரு. டிஎம்கேவை தான் சொல்லியிருக்காரு. குடும்பத்தோடு உட்காந்து கோடி கோடியை கொள்ளடிக்காதீங்க, தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து அதே மாதிரி ட்ரெஸ் கோட், சீரியல் நடிகராகட்டும், சினிமா நடிகராகட்டும், யாராகட்டும், மக்களாகட்டும், ரசிகராகட்டும், தொண்டனாகட்டும், எல்லாருமே வந்து ட்ரெஸ் கோட், அந்த ஒயிட் ஷர்ட், அந்த ஒரு மாதிரி காக்கி கலர் பேண்ட்டு, ரொம்ப காக்கி இல்லாமல் ஒரு மாதிரி ஒயிட் கலர்ந்த காக்கி கலர் பேண்ட் எல்லாமே விஜய் எப்படி போட்டிருப்பாரோ அதே மாதிரி சேம் டிட்டோ கலரில் அவங்களால முடிஞ்ச கலரை எடுத்து போட்டு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து விஜய்க்கு தான் போட்டேன், விஜய்க்கு தான் போட்டேன்னு வெளியே சொல்லாமல் விஜய்க்கு தான் போட வரேன்றதை கரெக்டாக நோட் பண்ணி, ஸோ அதையும் கேமராமேன்கள் செய்தியில் நியூஸ் பண்ணி கேட்ச் பண்ணி யூடியூப் நியூஸ் எல்லாமே வந்து ட்ரெஸ் போடுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஸோ மக்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை விஜய்க்காக பண்ணியாச்சு. நடிகரால் முடிஞ்ச சப்போர்ட்டை நடிகர்கள் எல்லாமே விஜய்க்கு பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நல்லவன் தான் வரணும், நல்லவங்க வாழ விசிலுக்கு அடி ஓட்டு அப்படின்னு விஜய் பண்ண மாதிரி. ஸோ ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. ஸோ அதனால் கண்டிப்பாக தேவை, தமிழகத்துக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், தயவு செஞ்சு போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. நீ கொடைக்கானலே ரெஸ்ட் எடு, உதயநிதி ஸ்டாலின் துபாயில் ரெஸ்ட் எடுத்தோம். இவர் எங்கே, எடப்பாடி எங்கே ஊருக்கு போயிடறாரு, எங்கே போயிடறாருன்னு தெரியல, அந்த ஆள் பற்றி தெரியவே இல்லை. ஸோ அவர் அப்படியே ரெஸ்ட் எடுத்தோம். வயசான காலத்தீங்கன்னா போய் ரெஸ்ட் எடுங்கப்பா, போங்கப்பா, இருக்கிறவன் வரவன் ஆட்சி பார்த்துப்பான். ஸோ அதனால் ஒரு சேஞ்சஸ் வேணும். நானே சாகிற வரைக்கும் நானே திங்கணும், நானே பேளணும், ஸோ நானே ஊழல் பண்ணணும், நானே வந்து ஜாலியாக இருக்கணும். நீ தான் நல்லவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. திருப்பி 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 நான் நல்லவன் தானே ப்ரூவ் பண்ணுறது, ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் மக்கள் சிந்திச்சு செயல்பட்டு எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ நல்லாட்சி அமையணும் அப்படின்னா அந்த டிவிக்கு தலைவரால் மட்டும்தான் முடியும். ஒரு வேளை இவரும் வந்து அரசியலுக்கு வந்து சிஎம் ஆகி சப்போஸ் இவங்க கூட இவர் ஊழல் பண்ணலை, நான் மக்கள் காசு வந்து ஒரு ரூபா கூட எடுக்க மாட்டேன் அப்படின்னு இவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஏன்னா இவர்கிட்ட காசு இருக்குது, இவர் நடிச்சிருக்காரு, இவர் கோடி வரையும் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. ஒரு 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 ஹெட்டுக்கு 15 லட்ச ரூபாய் தரேன்னு சொன்னார் மோடி. அவரே தரல, அவரே வார்த்தை தவறிட்டாரு. ஆனால் அதை பற்றி இன்னும் பேசவே இல்லை பிஜேபியில். ஸோ நான் பிரதமர் ஆனால் முதல்ல அறிவிச்சது, நான் பிரதமர் ஆனால் 15 லட்சம் தருவேன் ஒரு இந்தியனுக்கும், ஒரு இந்தியன் குடிமகனுக்கும். அது சுவிஸ் பேங்க்ல கோடிக்கணக்கான ஊழல் பணத்தை கொண்டு வந்து நான் கண்டிப்பாக தருவேன், எனக்கு ஓட்டு போடுங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க கரெக்டாக சொன்னார். பட் ஆனால் அவர் பிரதமர் ஆயிட்டாரு. ஆனால் ஒரு ரூபா கூட தரல, பயப்புள்ள ஏமாத்திருச்சு. அவர் அரசியல் இதெல்லாம் சகஜம்பா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி மேபி விஜயும் சிஎம் ஆகி சப்போஸ் ஊழல் பண்ண யாராச்சும் ட்ரை பண்ணாங்கன்னா, மேபி ஊழல் பண்ணிட்டாங்கன்னா விஜய் அரசியல் விஜயோட செவிக்கு போச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட சீட்டை விட்டு தூக்கிடுவாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தான், அது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு மேபி டிவிக்கு ஜெயிச்சு ஒவ்வொரு தொகுதியிலும் 234 தொகுதியில் அட்லீஸ்ட் ஒரு 200, 210 இல்லை 190, 180 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்கன்னா இவங்க யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போது விலை பேசி இருப்பாங்க, பின்னாடி விலை பேசி இருப்பாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே வந்து நிற்க எடப்பாடி மாதிரி, எடப்பாடி தொகுதி மாதிரி. ஸோ சேலம் எடப்பாடி தொகுதி மாதிரி அந்த அங்கே நின்று டிவிகே தலைவர், மாவட்ட செயலர், எம்எல்ஏ நின்ன சீட்டை கேண்டிடேட் தலைமறை ஆகிட்டார். அவர் எத்தனை கோடி வாங்கிட்டு ஓட்டாருன்னு தெரியல, அது எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் ஸ்பீச்சில் விஜயே சொல்லி விட்டாரு. ஸோ டிவிகே சின்னத்தை அங்கே டிவிகே மாவட்ட செயலர் இல்லாத ஆக்கிட்டாங்க. ஸோ அவரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடி போயிட்டார். ஸோ அந்த மாதிரி பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து விலகி இருப்பாங்க டிவிக்கிலேருந்து. நான் வேட்புமனு வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு வெளில போயிருப்பாங்க. பட் யாருமே இல்லை. ஒரு புது அரசியல், ஃப்ரெஷ் தலைவன் டிவிகே விஜய். ஸோ அவருக்காக பணியாற்றணும், மக்களுக்காக பணியாற்றணும். அவர் வந்து மக்களுக்கு தான் பணி செய்ய வராரு புரிஞ்சுக்கின்னு யாருமே வந்து கோடியாக வந்துட்டு வாங்கிட்டு ஓடலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யாரும் வந்துட்டு விலை சில பேர் மாவட்ட செயலர்கள் தான் சொன்னாங்க, என்னைய விலை பேசினாங்க, எங்கிட்ட காசு கேட்டாங்க, எவ்வளோ வேணும் நீ விலைக்கிக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் யாரும் விலை போகலை. அப்படி மக்களால் அப்படி நின்று தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வந்து கண்டிப்பாக ஊழல் பண்ண வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு 5 ஆண்டு 6 வருஷம் அது மாதிரி இந்த செங்கோட்டையன் இருக்கார்ல, 9 முறை நான் எம்எல்ஏ இருந்திருக்கேன், 10வது முறை நான் ஜெயிக்க போகிறேன் டிவிக்கில் நின்று. ஸோ விஜயை நான் சிஎம் ஆக்காமல் விட மாட்டேன், அவர் வாக்கு பளிக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக இப்போ எம்எல்ஏ இருக்குன்னா சும்மா இல்லை. 9 முறை எம்எல்ஏ இருந்திருக்காருன்னா, ஒரு தொகுதியில் செங்கோட்டையன் இருந்திருக்காருன்னா
ரொம்ப ரொம்ப அற்புதமானது தான் சொல்லணும். ஊழல் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களும் ஊழல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் எடப்பாடியும் செங்கோட்டையனும் மோதிக்கிறாங்க. உன் ஊழலை பற்றி நான் சொல்லவா, என் ஊழலை பற்றி நீ சொல்லவா அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கினாங்க. ஸோ 2 பேருமே ஊழல்வாதி தான். ஏன்னா ஊழல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எடப்பாடியும் உத்தம புத்திரன் இல்லை, செங்கோட்டையனும் உத்தம புத்திரன் இல்லை. பட் இருந்தாலுமே வந்துட்டு அவர் இந்த ஆள் மதிக்கல. எடப்பாடி மதிக்காம தான் இவர் தூக்கி வெளியே எறிஞ்சிட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம டிவிகே தலைவர் வந்துட்டு உறுதுணையாக இருந்து அவரை தூக்கி நிற்க வச்சு அவரை சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. அவர் சுயாட்சி இருந்தால் கூட அவரோட தொகுதியில் செங்கோட்டையை வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கப்புறம் அவர் வந்து ஊழல் பண்ண தோணாது. ஏன்னா தூக்கி எறிஞ்சாங்க. அவரே சொன்னார், என்னை எச்சல மாதிரி தூக்கி போட்டாங்க அப்படின்ற மாதிரி. அந்த கொடுமையான சுச்சுவேஷன்ல இருந்து விஜய் காப்பாற்றிருக்காரு. ஸோ அதனால் அவரோட அரசியலுக்கு மதிப்பு கொடுத்து, அவரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து டிவிக்களை சேர்ந்திருக்காரு. டிவிகே தலைவரோட மதிப்பை இவர் காப்பாற்றுவார். செங்கோட்டையை காப்பாற்றி தான் ஆகணும். இதுக்கப்புறம் அவர் ஊழல் பண்ணால் கண்டிப்பாக தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் அரசியல் பயணம் வந்து அஸ்தமனம் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு அவர் இந்த வாட்டி ஜெயிச்சிருவார். 10ஆம் முறை கண்டிப்பாக எம்எல்ஏ ஆகிடுவார் செங்கோட்டையை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஊழல் பண்ண மாட்டேன்னு இருக்கிற சொத்தே போதுமே. ஏக்கர் கணக்கு சொத்து வச்சுக்கிறாரு. எவ்வளோ பணம் வச்சுக்கிறாரு யாருக்கு தெரியும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, எல்லாமே வயசாகிடுச்சு. இருக்கிற வரைக்கும் சாப்பிட முடியும். செத்து போங்கடா. ஊழல் பண்ணிட்டு கருணாநிதி செத்து போயிட்டாங்க, ஜெயலலிதாவும் செத்து போயிட்டாங்க. என்ன பண்ணாங்க, வச்சிருந்து என்ன பண்ணாங்க? இப்போ அவன் சொத்து அவன் வேற எவனும் அனுபவிக்கிறான். கலைஞர் வீட்டில் சொத்து சுகம் அனுபவிக்கிறதுக்கு ஒத்தலா ஓக்க புள்ள பேரன் குட்டி மயிறு மட்டும் எல்லாரும் இருக்கானுங்க. ஜெயலலிதா யார் இருக்கா? யாருமே கிடையாது. அனாத சொத்து. ஏதோ அந்த பாய்ஸ் கார்டன் வீடு மட்டும் எங்கள் அத்தை தான் சிஎம். நான் அத்தையோட தீபாவளி யாரோ ஒரு லேடி வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு கரெக்டான ரத்தம், நான் தான் இந்த ரத்தத்தை சொந்த ஆளுன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த பாய்ஸ் கார்டன் வாங்கிட்டாங்க கோடிக்கெல்லாம் சொத்து. ஸோ அப்படியே அனுபவிச்சுட்டு போயிட்டேன். மற்றதெல்லாம் எதுவும் வாங்க முடியல. உடனடி எஸ்டேட் ஆகட்டும், திராட்சை தோட்டம் ஆகட்டும், ஸோ எக்ஸட்ரா எவ்வளோ சொத்து இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு சொத்து பார்த்து அனுபவிக்கிறது ஆள் இருந்தால் பரவாயில்ல, எதுவுமே இல்லை. ஸோ மக்களே எல்லாருமே வந்துட்டு ஊழலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. கண்டிப்பாக விஜய் தான் சிஎம் ஆகணும். வேறு வழியே இல்லை. தமிழ்நாட்டை காப்பாற்றணும், ஊழலில் தமிழகம் அமையணும், தமிழகம் வந்து சிங்கப்பூர் மாரி மாறணும் அப்படின்னா ஒரே 5 ஆண்டில் மாற்றிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் மாற்ற முடியும். ஒரே நாளில் ஒரே சைன் வேணால் ஒயின் ஷாப்பை மூடிடலாம். ஒரே சைனில் வந்து தமிழ்நாடு வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் அவ்வளோக்கு ஆக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ குப்பை ஆக்கி வச்சுருக்காங்க தமிழகத்தை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. ஸோ மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. டிவிகே தலைவர் விஜய் தான். வில் வில் வித் அதாவது வில் வித்தில விஜயன். அதே மாதிரி அரசியலில் இந்த ஜோசப் விஜயன் இவர் தான் வந்து சிஎம்மாக வரணும். தமிழ்நாட்டு சிஎம்மாக வரணும். வர மே 4ஆம் தேதி விஜய் தான் வந்து சிஎம்னு சொல்லிட்டு அறிவிக்கணும். அந்த அளவுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. ஸோ மக்களே யாரும் டிவிகே வரணும், விஜய் தான் சிஎம்மாக வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க. அவர் தான் வருவார். ஸோ வெயிட் அண்ட் சி May 4. ஸோ வந்து ஜோசப் விஜயன் அவர் மட்டும்தான் சிஎம்னு சொல்லிட்டு அறிவிப்பாங்க. வெயிட் பண்ணுவோம். அவர் ஏன் சிஎம் வரணும்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஊழலாத ஆட்சி, சுத்தமான ஆட்சி, தூய ஆட்சி, ப்ளஸ் போதையில்லா தமிழகம், ப்ளஸ் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும், எல்லாருக்கும் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா கண்டிப்பாக இவர் தான் சிஎம்மாக வரணும், விஜய் தான் சிஎம்மாக வரணும். ஸோ எல்லோரும் மக்களை வேண்டிக்குங்க. வேறு வழியே இல்லை. நாள் நெருங்கிட்டே வருது. ஸோ பார்ப்போம். இது போக நிறைய வந்து கோல்மால்லாம் நடக்குது விஜய் ஜெயிக்க விடாமல் பண்ணுறதுக்கு. டிஎம்கே தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ எவ்வளோ தான் அவங்க தீய வேலைகள் செஞ்சாலும் லாஸ்ட்டாக வந்து நல்ல சக்தி தான் ஜெயிக்கும், தூய சக்தி தான் ஜெயிக்கும். அது வந்து கடவுளோட அருள் விஜய்க்கு, கடவுளோட கிருபை அவர் பாஷை சொல்ல போனால். ஸோ அல்லாவோட வந்து ஆணைன்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி விஜய்க்கு வந்து எல்லாரும் சேர்ந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார். அவர் தான் சிஎம்மாக வரணும். வேறு வழி இல்லை. இல்லைன்னா மறுபடியும் அதே ஊழலில் தான் மாட்டுவோம். ஸோ அதனால் மக்களே வேண்டிக்குங்க. விஜய் தான் சிஎம்மாக வரேன்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ.